வணக்கம். இன்றைக்கி பிக் பாஸ் நிகழ்ச்சியோட டே 4. காலையில் 8 மணிக்கு ரஜினி நடித்த படையப்பா படத்துலேருந்து பாட்டு வெற்றி கொடி கட்டு பாட்டிலேருந்து தொடங்குது. எல்லோரும் ஒவ்வொருத்தராக எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. நமிதா வந்து இந்த வெற்றி கொடி பாட்டுக்கு செம்மையாக ஒரு குத்தாட்டம் போடுறாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓவியாவும் ரைஸாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அன்றைக்கி வெறும் சாப்பாடு மட்டும்தான் தராங்க, இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தால் எனக்கு வந்து நான் சீக்கிரம் குண்டாயிருவேன், அதனால் எனக்கு வந்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் டயட் வேறு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரைஸாவும் ஜூலியும் பேசுகிறாங்க. என்னென்னா, நேற்று நீங்கள் சொன்னதுனால தானே நான் வந்து சாப்பாடு கெட்டு போச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன், ஆனால் நீங்கள் வந்து அதை பற்றி இது சொல்கிறீங்களே, ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரைஸா சொல்கிறாங்க, ஆனால் அப்படி சொல்லவே இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. அடுத்து வந்து டைனிங் ஹாலில் வந்து நமிதா, சக்தி, ஓவியா எல்லோரும் உட்காந்துக்கிட்டு ஆறார பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்குறாங்க. இதுக்கடல் அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரியும் ஸ்னேகனும் ஸ்ரீக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்காத, நீ யார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. பிறகு பரணியை வந்து டைனிங் ஹாலுக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது. டைனிங் ஹாலில் நமிதா வந்து லெக்சர் எடுக்கிறாங்க. என்னன்னா, பாத்ரூம் வந்து க்ளீனாக இல்லை, எல்லோரும் பெரியவங்க மெச்சூராக இருக்கிறீங்க, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க, பாத்ரூம் க்ளீனாக இருந்தால் தான் நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெக்சர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னேகனும் இதை பற்றி திருப்பி சொல்கிறாரு. நான் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னையால் இது பண்ண முடியல, க்ளீனிங் டீம் வந்து ரொம்ப சின்ன டீமு, அதனால் அவங்களால இவ்வளோ பெரிய வீடை வந்து அவங்களால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமிதா வந்து அடுத்து வந்து நம்ம வீடை விட்டு வெளியே தனியாக இருக்கிறோம், யாரும் செல்ஃபிஷாக இருக்க வேணாம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தடுமாறி ஒரு பெரிய லெக்சரே கொடுத்துட்றாங்க. இதை கேட்டு எரிச்சலான ஓவியா வந்து, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ்னு சொல்லிட்டு எங்களை போட்டு உயிர் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு கடுப்பாகிட்டு அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஸ்னேகன் வந்து, நீங்கள் எங்கே போனாலும் ரூல்ஸுங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்யும், அப்படி இருந்தால் தான் டிசிப்ளின்னு வரும் அப்படின்னு சொல்லி இதை ஓவியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பவும். அப்புறம் வந்து திருப்பி வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சின்னவங்க, நீங்கள் வந்து ஒரு தலைவராக இருந்து மோட்டிவேட் பண்ணணும், ஆனால் இங்கே வந்து 4 நாள் ஆச்சு, ஆனால் நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் என்கரேஜே பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையை சொன்னாலும் வந்து அன்பாக சொல்லணும், பட் அதனால் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க, அதுக்கு தான் கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஓவியா வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் காயத்ரி வந்து, நான் வந்து 4 வேளை சமைக்கிறேன், என்னால் இங்கெல்லாம் ஸ்நாக்ஸுங்கிறதெல்லாம் கிடையாது, ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதை நான் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சமைச்சிக்கிட்டே இருக்க முடியாது, இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, தண்ணி இருக்குது, வேணும்னா அதை எடுத்து குடிங்க, என்னால் எப்போ பார்த்தாலும் சமைச்சிட்டு இருக்க முடியாதுன்ட்டு அவங்க பங்குக்கு அவங்க இது பண்ண சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் ஓவியா வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஸ்னேகன் வந்து அவர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிற. உடனே ஓவியாவுக்கு டென்ஷன் ஆகி போய்ட்டு திருப்பி ரூல்ஸ்ன்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்காதீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போக கிளம்புறாங்க. உடனே ஸ்னேகன் வந்து, நீங்கள் என்னமோ வந்து நியூ ஜென்ரேஷன் மாதிரி, நாங்கள் என்னமோ ஓல்டு ஜென்ரேஷன் மாதிரியும் நீங்கள் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க, இதுக்கு வந்துட்டு இந்த யாருக்கும் பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எல்லோரும் மெச்சூராக இருக்கிறீங்க, ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் இதுனாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் வந்து சொல்லும்போதே ஓவியா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியில் கிளம்பிட்டாங்க. ஓவியா திருப்பி வராங்க. திருப்பி வந்த பிறகு ஸ்னேகன் வந்து ஓவர் டென்ஷனாக, எதுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் எந்திரிச்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. இதுக்கு பிறகு ஓவியாவும் ரொம்ப டென்ஷன் ஆகி 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து கணேஷ் வந்து ஸ்னேகனை வந்து கூல் பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஓவியா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணால் தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கஞ்சா கருப்புக்கு கோவம் வந்துட்டு, என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அவர் ஒரு பெரிய சொல்கிறாரு, அவர் சொல்லுறத நீ கேட்காம இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிகிட்டு இருக்கிறது எந்த விதத்துலையும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறார். இதனால் கோவமடைஞ்ச ஓவியா வந்து, நீங்கள் வாயை மூடுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. திரும்பவும் ஓவியா வந்ததுக்கு பிறகு ஸ்னேகன் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார். ஸ்னேகன் வந்து, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா அதை வெளியில் போய் காமிச்சிக்கோங்க, இங்கேயெல்லாம் காமிக்காதீங்க, நான் ஒரு தலைவர், நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் திருப்பி ஓவியா வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கும் போது கஞ்சா கருப்பு வந்து எந்திரிச்சு, நாங்களாம் என்ன முட்டாளா, நீ மட்டும்தான் என்ன பெரிய புத்திசாலி மாதிரி என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு
சண்டை போடுறாரு. பிறகு எல்லோரும் டேபிளில் இருந்து எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கணேஷ் சக்தி தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. சக்தி ஓவியம் வந்து எல்லாரையும் தூண்டி விடுறாங்க. என்ன தூண்டி விட்டு எனக்கு பயங்கர கோபமாயிடும், அதனால் சண்டைகள்லாம் பிரச்சனை ஆயிரும் அப்படின்றாங்க. பிறகு ஆர்ஆரும் ஓவியம் தனியாக பேசிக்கிறாங்க. ஆர்ஆர் வந்து நீ தப்பு பண்ணினா நீ அந்த இடத்த விட்டு போயிருக்கக்கூடாது, ஆனால் அங்கே தான் உட்காந்துருக்கணும், ஆனால் நீ எந்திரிச்சு போயிருந்ததுனால உன் மேலே தான் எல்லாருக்கும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அடுத்த சீனில் வந்துட்டு ஓவியா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கஞ்சா கருப்பு வந்து நீ வந்து என்னை அப்பாவை நினச்சிக்கோ, நீ வந்து இந்த யூனிஃபார்ம்லாம் எதுவும் போடு, ஆனால் நீ எந்த வேலையும் செய்யாத, இந்த வேலையெல்லாம் நாங்கள் ஆனால் ஓவியா சொல்லிட்டாங்க, ஆனால் அதுக்கு மாதிரியெல்லாம் என்னால் நடிக்க முடியாது, நான் வந்து வேலை செய்வேன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த சீனில் ஜூலி வந்து இன்றைக்கி பிறந்த நாளுங்கிறதுனால அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்த்திக்கிட்டையும் காயத்ரிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஜூலி வந்து நேரடியாக வையாபுரியை பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்குது, அதனால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. கஞ்சா கருப்பும் வையாபுரியும் அந்த பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணு. நமிதா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் பாசிட்டு இருக்கிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தா தமிழ் வார்த்தைகளான நீ குப்பையை பொறுக்கணும், இது பண்ணணும், சுத்தமாக இருக்கணும்னு பயங்கரமாக பேசுகிறேன். இந்த எபிசோட் முடியுங்குள்ளாரே நான் எப்பாடுபட்டாவது நான் வந்து ஒரு தமிழில் ஒரு லெட்டரை எழுதுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓவியாவும் ரைஸாவும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஸ்னேகன் வரும்போது எந்திரிச்சு போய் ஸ்னேகன்ட்ட போய் சாரி கேட்டு அவங்களோட இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட நிற்கிது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைத்தோடு முடியுது. அடுத்து 3:30 மணி அளவில் எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஜூலியோட பிறந்தநாளும் கணேஷோட அவரோட ஒய்ஃபோட பிறந்தநாளும் ரெண்டு பேரும் ஒரே நாளில் இருக்கிறதுனால எல்லோரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறாங்க. கணேஷ்னு சொல்கிறாரு, நான் என் ஒய்ஃபும் இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் திருப்பி வந்து அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. கஞ்சா கருப்பும் ஒரு வையாபுரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பரணி வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், இவனையெல்லாம் எந்த காலத்துலையும் திருத்த முடியாது, எத்தனை காந்தி நேரம் வந்தாலும் இவங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பிறகு 15 பேரும் ஒன்றா எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. நேற்று நடந்த டாஸ்க்கு பிரகாரம் வந்து எல்லாரும் கரெக்டான ஆளுங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மாலையை போட்டுறாங்க. இந்த டாஸ்கில் எல்லாரும் ஜெயிச்சிட்றாங்க. பிறகு கிளீனிங் டீமை உள்ளார கூப்பிட்டு அவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஜூலியோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கேக் ஒன்று கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் ஓடுறாங்க பாருங்கள், அப்படி ஒரு ஓட்டம் ஓடுறாங்க. பிறகு வைவர் ரூமில் இருந்து ஒரு பிரேஸ்லெட் 15 பிரேஸ்லெட் இருக்குது. அந்த 15 பிரேஸ்லெட்டில் வந்து யாருக்கு வேணாலும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கலாங்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு மாற்றிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பிறகு பிக் பாஸ்லேருந்து ஒரு பெரிய கேக் வருது ஜூலியோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அதனால் எல்லோரும் ஓட்டம் ஓடி எல்லாரும் இது பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு கண்டினியூ ஆகி முடியுது. மீண்டும் பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.